என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குட்டி பையனுக்கு வந்து செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். குட்டி பையன் அக்கா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பாருங்கள். கோட் ஷூட் போட்டிருக்கான், பெருசாக பட்டையே போட்டிருக்காங்க பாருங்கள் காய்ஸ். குட்டி பையன் காலையில் எழுந்துச்சி குளிச்சதும் சரி சாயங்காலம் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெக்கரேஷன் ரெடி பண்ணேன் காய்ஸ். நான் தான் ரெடி பண்ணேன், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு கூப்பிட்டோம் காய்ஸ். அக்கா ரெடி பண்ணிவிட்டு தம்பியை ரெடி பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் பண்ணால் ஓடி வந்துடுவான். கேக் வந்துடுச்சு, கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தம்பிக்கு வந்து செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் செம்ம கிராண்டாக நடந்துருச்சு. வீட்டில் தான் செஞ்சோம், ஆனால் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பியாக இருக்கு. இங்கே சார் கூட வந்தார் கைஸ். என் பையனுக்கு வந்து குட்டி பையனுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நானும் அக்காவும் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம் பாருங்கள். சரி, இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வந்தவங்களே வச்சு நாங்கள் வந்து கேக் கட் பண்ணிட்டோம். அவன் கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டேங்கிறான், சும்மாவே கேக்கில் கை வச்சுன்னே இருந்தான். அதனால் சரி கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாமலே வந்தவங்க போதும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டோம். வரவங்க அப்புறம் கூட வரட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முன்னாடியே கேக் கட் பண்ணிட்டோம். கேக் கட் பண்ணி அவனுக்கு ஊட்டுறதுக்கு முன்னாடியே என் பொண்ணு பாருங்கள், அவளே எடுத்து வாயில் வச்சிட்டான். இதுவும் ஒன்று ஜாலி தான் கைஸ். இது வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன் வந்து இந்த வீட்டில் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இவ்வளோ கிராண்டாக பண்ணது செகண்ட் பர்த்டேனால சரி நம்ம வீட்டிலே நார்மலாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் நல்லா கிராண்டாக தான் முடிஞ்சிருச்சு. அவங்க தாத்தா ஊட்டுறாரு இப்போது. எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்குமே சொல்லிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்தாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, வேறு இடத்துலேருந்தே நிறைய பேர் வந்திருந்தாங்க. கெஸ்ட்டு யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்க கூட ஆஃபீஸில் வேலை செய்கிற விஏஓ சாரும் விஏஓ அசிஸ்டண்ட்டு சுகன்யா அக்கா நிறைய பேர் வந்திருந்தாங்க கைஸ். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிண்டாடி வந்து கேக் கட் பண்ணும்போது நாங்கள் கூப்பிட்டோம், ஆனால் ஆஃபீஸில் இருந்தார், அவரால் வர முடியல. ஆனால் லாஸ்ட் டைமில் எப்படியோ வந்துட்டார், அது சந்தோஷமாயிடுச்சு எங்களுக்கு. நல்லபடியாக சந்தோஷமாக கேக் கட் பண்ண முடிஞ்சிருச்சு. குட்டி பையனுக்கும் செம்ம ஹாப்பி. அவன் கோட் ஷூட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கைஸ். அந்த கோட் ஷூட் பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க தாத்தாக்கு ஊட்டுறது போய் அவனே பாதி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க தாத்தாக்கே ஊட்டினது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்களா, குட்டி குட்டி பசங்களை வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால் ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணி உடனே அவங்களுக்கு வந்து பேப்பர் பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கொடுத்துட்டோம். எல்லாருக்குமே ஒவ்வொரு பீஸ் கட் பண்ணி எல்லாருமே கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பேப்பர் பிளேட்டில் வச்சு ஃபுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஆனால் டைமுக்கு தான் வந்துச்சு. அதனால வந்துச்சு, அதனால் பாதி பேர் போயிட்டாங்க. ஆனால் ரிட்டன் வந்தாங்க, நிறைய பேர் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போனாங்க. நாங்கள் சொன்ன ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகாமல் எல்லாருக்குமே கரெக்டாக இருந்துச்சு. ஹாப்பியாக இருக்குது. இந்த சந்தோஷத்துக்கு என் ஃபஸ்ட்டு பிறந்த நாளுக்கு, என் பையனுக்கு ஃபஸ்ட்டு பிறந்த நாளுக்கு எங்கள் அம்மா அப்பா இல்லை, ரெண்டாவது பிறந்த நாளுக்கும் இல்லை கைஸ். ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து மண்டபத்தில் நல்லா கிராண்டாக பண்ணோம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போது நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ எங்கள் வீட்டில் வச்சு எங்கள் தம்பி எங்கள் அக்கா எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. செகண்ட் பர்த்டே இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் இருந்துச்சு இந்த வாட்டி கூப்பிட்டாங்க, அவ்வளோ தூரத்துலேருந்து வர முடியல. அதனால் அவங்க இல்லாத கஷ்டம் கொஞ்சம் இருந்துச்சு. இருந்தாலும் இத்தனை பேர் வந்ததுக்கப்புறம் எதுக்கு நம்ம கஷ்டப்படணும், எதுக்கு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்.
பிரியாணி வந்துருச்சு சாப்பிட்றாங்க. குட்டி குட்டி பசங்களுக்கு ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டோம். அவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா தான் கைஸ் எல்லாருக்குமே கொடுத்தது. இந்த செகண்ட் பர்த்டே வந்து நல்லா கிராண்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. கூப்பிடாதவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க கைஸ். ஹாப்பியாக இருக்குது. எங்கள் குட்டி பையனுக்கு சந்தோஷம். எல்லாமே சாப்பிட்டுட்டு கேக் கட் பண்ணி எல்லோரும் என் பையனுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி ப்ளஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். பாய் பாய். தேங்க்யூ.